வாங்க பாண்டியன் ஸ்டோர் நீங்கள் ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். இங்க வாசல்ல வந்து உட்கார்ந்து தர்ணா பண்ணிட்டு இருக்கா. மரியாதையா அவளை கூட்டிட்டு போயிடுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. கோமதி ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியமா ஐயோ இப்போ எதுக்கு அங்கே போனான்னு சொல்லி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏங்க, அவ நாடகத்தை எல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. அவளை நான் பாத்துக்கிறேன். மயிலும் பார்த்தீங்கன்னா வெளில நின்று கதை திறங்கன்னு அழுதுட்டுறாங்க. நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, அவங்க வந்தால் கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனந்தமாக தான் இருக்குல்ல, கூட்டி கல்யாணம் பண்ணி வச்சான். இந்த பொண்ணு என்னடான்னா அவ்வளோ கிராண்டாக பொண்ணு பையன் கல்யாணத்தை நடத்தி வச்சா இப்போ அசிங்கப்படுறாங்களே, இதான் பார்க்குறப்ப மனசு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சத்தியம் சொல்கிறாங்க. ஒரே குட்டி அவனை அசிங்கப்படுத்திட்டு இருக்கு. இங்க என்னடி பண்ற? ஆத்தாக்காரி வந்துட்டான். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியம் வந்துட்டு முதல்ல கதை திறக்க போகிறீங்களா இல்லையா, என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எல்லாரும் கதை அடைச்சிட்டு உள்ள உட்காந்துருக்கீங்களா? உங்களுக்கு இறக்கமே இல்லையா? உங்க வீட்லயே என் பொண்ணோட லைஃபே இப்படி வீணடிச்சிட்டிங்க, நீங்களாம் மனுஷன் தானே, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களாங்கிறாங்க. பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கீல்ல, அதுக்கு இப்படி கதறிட்டுனா இது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அவமானமா இல்ல? இது உங்களுக்கு கேவலமாக இல்லையா, நீங்களாம் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. எல்லோரும் கோவம் தான் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சரவணுக்கு சமக்கம் வருது. என்னடா தப்பு செஞ்சது அவங்க நம்மளை திட்டிருக்காங்கன்ட்டு. சரவணுக்கு செம டென்ஷன் ஆகிடுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. எதுக்கு இங்கே வந்து உன் பொண்ணை அழிச்சிட்டு முதல்ல இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி சரவணன் திட்டுறாங்க. மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு அதை பத்திலாம் நீங்க பேசலாமா? மான மரியாதை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது, எங்கள் கடையில் வந்து திருந வந்தானே நீ அப்படின்னு சொல்லி சரவணன் திட்டுறாங்க. கடையில் பணம் எடுக்கும்போது மானம் போல உன் பொண்ணை எனக்கு அண்ணே முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுனேன். வாரத்தில் ஆரம்பிச்சு பிரச்சனை எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் எல்லாரும் உள்ள போய் பேசுவோம். வாங்க முதல்ல நம்ம வீட்டு பிரச்சனையை உள்ள போய் பேசுவோம், இங்கே வெளில நின்று பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியம் சொல்கிறாங்க. கோமதி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே நில்லுமா, இங்கே நில்லு வச்ச மரியாதை கேட்டுரும் பார்த்துக்கோ. இவங்களெல்லாம் உள்ளே விடக்கூடாது, உள்ளே விட்டால் நம்மளை வெளில அனுப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமதி கரெக்டாக சொல்கிறாங்க. என்ன முடிஞ்ச வழி எல்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறியா? இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலான்னு பார்க்குறியா? மாமா தெரியாமல் இது மாதிரி பண்ணிட்டு இந்த ஒரு தடவை என்னை ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை ஏற்றி வைக்காதே முள்ள போடிங்கிறாங்க. பாகியம் பார்த்தீங்கன்னா ஓவராக ஆக்டிங் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப அப்பா என்னம்மா இப்படி பண்ணுறீமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்பெல்லாம் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் நிஜமாவே மனுஷிதானா இல்லை உன்னை செஞ்சு இங்கே அனுப்பி வச்சாங்க? அது எப்படி உடம்பு உங்களுக்கு இவ்வளோ பொய்ய வச்சுட்டு இத்தனை நாளாக என் கூட வாழ்ந்துருக்க, உன் கூட வாழ்ந்துங்கிறப்ப எனக்கே அசிங்கமாக இருக்குதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு என்னை பாடா படுத்திட்டியடி. நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்குடி. உங்கள் குடும்பத்தை நினச்சாலே எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது, முதல்ல இங்கேருந்து போங்க, இல்லைன்னா நான் ஏதாச்சும் உங்களை பண்ணிவிடுவேன் அப்படிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. விட்டு போகிறேன் இல்லை, என்னோட சாவுக்கு காரணம் நீ உங்கள் அப்பா அம்மா தான் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுத்துட்டேன், முதல்ல இங்கேருந்து போயிடுங்க, இல்லைன்னா நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது கிட்ட எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா பேச்சு பண்ணியிருக்க, நான் சொன்னதை செய்வேன். இதெல்லாம் கேட்டு பாண்டியனுக்கு சமக்கம் வருது. டே இந்த மாதிரிலாம் பேசாதடா, அவங்களுக்காக நீ சாவ போறியா அப்படிலாம் சொல்லி திட்டிட்டுறாங்க. இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திட்டாங்கப்பா. இதனால இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாமல் என் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மன வேதனை எல்லாமே போதுமா? இம்புட்டு வருஷமா நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதே இல்லை. அப்புறம் இவ கூட வாழவே முடியாதுப்பா. சரவணும் அப்பா இந்த ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்கப்பாங்கிறாங்க. அதுக்கிட்ட எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா. இதெல்லாம் கேட்டு தங்கமேலுக்கும் அவங்க அம்மாவுக்கும் செம ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா திடீர்னு இந்த மாதிரிலாம் சொல்கிறேன்ட்டு. உங்க மளிகை கடையில் விற்கிற பொருள் நினைச்சியலா தரமா கேட்குறியா? அதை வாங்கி உங்க கிடையாது, அது மட்டும் மளிகை கடையில் கிடச்சிருந்துச்சுன்னா இப்போ உடனே வாங்கிட்டு போயிட்டு உங்கள் பொண்ணுகிட்ட கொடுத்து உங்கள் பொண்ணை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிப்பாங்கிறாங்க. என்னோட முடிவு டைவர்ஸ் தான்ப்பா. அதில் எந்த வித மாற்றமும் வக்கீல பார்த்து பேசிருங்கப்பா. டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ
ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்கியத்துக்கு திமிரு மட்டும் அடங்கலைங்க. ஏதாச்சும் ஒன்று பேசினா உடனே எதிர்த்து பேசுறது இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று பேசினா உடனே எதிர்த்து பேசுறது இந்த மாதிரிலாம் இருக்காங்க. கோர்ட்டே கொடுத்துருவாங்க. எங்க சொத்தை வித்தாவது நாங்க இந்த கேஸை நடத்துவோம். என்னது கோமதி செருப்பால் அடித்த மாதிரி என்னது சொத்தா? சாப்பாடு வழி இல்லாமல் தானே என் கடையில் வந்து உன் புருஷன் வேலை பார்த்தாங்கிறாங்க. நாங்க இந்த கேஸை நடத்துவோமே, மட்டும் கொடுக்கவே மாட்டோம். ஆனாலும் திமுறா பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைச்சா அவனை எங்கே அலைஞ்சாலும் சரி, ஆனால் டைவர்ஸ் கிடைக்காது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. கண்டிப்பா எங்க அண்ணனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுப்போம். அப்படியா? நாம மொத்த சொத்தை எழுதி வாங்குவோம். அப்படி மட்டும் டைவர்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு சொத்து ஜீவனாம்சம் வாங்குவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. எல்லாரையும் நடுத்தரல நிறுத்துவோம். சுத்தி சொத்துக்கு வந்துட்டல, அதுதானே உன் பிளானா இருந்திருக்கு. ஓ, சொத்து தான் உன்னோட பிளானா? அதுக்கு தான் இப்படிலாம் வந்து அழிச்சிட்டு இருக்கேன், எனக்கு அப்பயே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமதி சொல்கிறாங்க. அவங்க பேசுற பேச்ச பாத்தீங்களாங்க? அப்பா, எனக்கு நீங்க டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா. டைவர்ஸ் நோட்டீஸ் உங்க வீடு தேடி வரும், அதுல கையெழுத்து போட்டு கொடுத்துரு. சரணும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இங்கே நிற்காத, டைவர்ஸ் நோட்டீஸ் உங்கள் வீடு தேடி வரும், அதில் சைன் போட்டு கொடு அப்படின்னு மிரட்டுறாங்க. எங்க காலையில விழுற உங்க முடி. நீ ஏன் மயில் இவங்க காலெலாம் உழுவுற? என்ன நடக்குன்னு பார்த்துப்போம். கோர்ட்டாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் நம்ம தான் ஜெயிப்போங்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல, நான் கோர்ட்டு, போலீஸ்னா போலீஸ். யாரையும் சந்தி சிரிக்க வச்சிடுறேன். இதுக்கு மேலே தான் உங்கள் குடும்பம் இருக்குது, நானும் அமைதியாக போகலான்னு பார்த்தேன். போக விட மாட்டீங்களாட்டும். இந்த தனனா இனிமேல் தான் யாருன்னு பார்க்க போகிறீங்கிறேன். இப்பவே சிரிக்க வச்சிட்டியே. நீ சும்மா பேசாத. குடும்பமும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைய போறிய. இனி உங்கள் குடும்பம் சந்தி சிரிக்க போகுது, இனி என்னெல்லாம் நடக்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியம் போகிறாங்க. நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. யார் நினைக்கிறது நடக்குது, யார் நினைக்கிறது நடக்காது. நீ வா, என்னையோட உங்க குடும்பம். நீங்கள் பாருங்கள், இனிமேல் தான் உங்கள் இருக்குது, உங்கள் குடும்பமே சின்ன பின்னமாக ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு தங்கமேல அழைச்சிட்டு இங்கேருந்து போகிறாங்க. மதி தொலைஞ்சு போச்சு நினைச்சுக்கங்க. டைவர்ஸ் கேட்குறீங்களோ? டைவர்ஸ் அது இருக்கட்டும். டைவர்ஸ்லாம் ஒருபோதும் உங்களுக்கு கிடைக்காது, இனிதான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாக்கியம் கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் குடும்பத்துக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.